ஹாய் கைஸ், வெல்கம். இன்றைக்கி டே 3யோட வீடியோ பார்க்க போகிறோம். சாரி ஃபார் திஸ் லேட். ஓகே, டே 3ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சாப்டர் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான சாப்டர் அண்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சாப்டரும் கூட. ஏன் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா எக்ஸாம்ஸ்லையும் இதிலிருந்து நமக்கு 2 கொஷின் கண்டிப்பாக இருக்கும். ரெண்டு கொஷின் மேக்ஸிமம் மினிமம் 1 கண்டிப்பாக கொஷின் இருக்கும். அதுவும் டிஎன்பிஎஸ்லாம் கேட்க முடியாது. கண்டிப்பாக இதில் 2 கொஷின் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எல்லா டைம் இருக்கும். பேங்கிங் ஆகட்டும், எஸ்எஸ்சி ஆகட்டும், யூபிஎஸ்சி ஆகட்டும், எல்லா கொஸ்டின்ஸ்லையுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து சம் வராமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு. ஸோ இதில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் தயங்காமல் கமெண்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அமௌண்ட் என்ன அப்படின்னா இங்கே வந்துட்டு அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபல்னு நமக்கு தெரியும், முதலீடு இவ்வளோ முதல் கொடுத்துருக்கோம், இவ்வளோ வட்டி கொடுத்துருக்கோம் சொல்ல பார்த்தீங்களா, அதுதான் அது. பிரின்சிபல்னா முதல், இன்ட்ரெஸ்ட்னா நமக்கு தெரியும் வட்டி. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா என்னென்னா பிஆர்டி பை 100. பிங்கிறது பிரின்சிபல், ஆர் வந்து ரேட்டு, டி வந்து டைம். சம்டைம் நம்ம ஸ்கூலில் வந்துட்டு பிஎன்ஆர் பை 100ன்னு படிச்சிருப்போம். ஏன்னா நான் அப்படி தான் படிச்சிருந்தேன், ஸோ அதனால் இங்கே நோட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பிரின்சிபல் என்ன அப்படின்னா 100 × I பை ஆர்டி. அதே மாதிரி ரேட் சேஞ்ச் ஆகும், டிக்கு சேஞ்ச் ஆகும். அதே ஃபார்முலாவில் வந்துட்டு இந்த ஆர்டி பிக்கு இருந்தால் கீழே ஆர்டி போட்டிருப்போம், ஆர்டிக்கு கீழே பிடின்னு போட்டுக்கலாம். டைம்னா பி × ஆர், அவ்வளோதான் அந்த ஃபார்முலா. அடுத்தது அமௌண்ட்டு நம்ம ஆடி சொல்லியிருக்கோம் பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இப்போ பி ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா பிஆர்டி பை 100. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணி வரும்போது பார்க்கும்பொழுது ஏ ஈக்குவல் டு பி × 1 + ஆர்டி பை 100 இருக்கும். இதுதான் என்னோடய ஃபார்முலாஸ். இவ்வளோ தான் என்னோடய ஃபார்முலாஸே பார்த்தீங்கன்னா. ஆனால் இதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற ஷார்ட்கட்ஸ் தான் வந்து இந்த சாப்டரில் அதிகமாக இருக்கும். என்ன ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ இத்தனை வருஷம் கிட்ட தான் எப்படி இருக்கும், இதில் இவ்வளோ பர்சன்டேஜ் கிட்ட தான் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி அமௌண்ட் திரும்ப கொடுத்துருக்கோம், இப்படின்னு நமக்கு நிறைய கொஷின்ஸ் அரைஸ் ஆகும். ஸோ அதை வந்துட்டு சீக்கிரமாக சால்வ் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த ஷார்ட்கட்ஸ்லாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தொகை வந்துட்டு டிஎஸ் அட் R%, ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு R% per annum கொடுத்தாச்சு. அமௌண்ட் வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்னா அதோட சம் என்னவாக இருக்கும், அதுதான் என் கொஷின். ஸோ நம்ம இங்கே கண்டுபிடிக்க வேண்டியது பி ஈக்குவல் டு 100 × ஏ நமக்கு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க பை 100 × R × டி. அடுத்தது ஆனுவல் பேமெண்ட், ஒரு குறிப்பிட்ட தொகை வந்துட்டு கடன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் பொழுது அதோட டியூ இன் டிஎஸ் அட் R% அப்படின்னா அதோட பேமெண்ட் நமக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறது தான் இல்லையா. ஆனுவல் பேமெண்ட் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா 100A பை 100T ப்ளஸ் RT × T - 1/2. ஓகே, இதுதான் அது. ஓகே, இதே மாதிரி இப்போ இன்வெஸ்டர் இன் N டைப்ஸ், அதாவது N டைப்ஸ் ஒரு 10 வருஷம் 20 வருஷம்னு சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ டைமிங் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதாங்க N டைப்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ N டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், நிறைய டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன மேனர் தட் ஈக்குவல் அமௌண்ட், அதாவது டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மாற்றி சொல்லிட்டு நினைக்கிறேன். டைப்ஸ் வந்து இப்போ வந்துட்டு ஒரு சேவிங்ஸ்லையோ இல்லை ஒரு கரண்ட்லையோ இல்லை மாற்றி வெவ்வேறு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது R1 அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். R1 R2 R3 அப் டு அதே மாதிரி அதோட டைமும் டிஃப்ரெண்ட் ஆகுது. T1 T2 அப்படி எக்ஸெட்ரா TN வரைக்கும். ஸோ அதோட அமௌண்ட்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும், அதோட ரேஷியோ எப்படி இருக்கும், நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது ரேஷியோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த கொஸ்டின். இப்போ 1/100 + R1 T1 = 1/100 + R2 T2 = 1/100 + RN T1. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு குறிப்பிட்ட சம் தொகை வந்துட்டு N டைம்ஸ் இட் செல்ஃப், அதோட வந்துட்டு அதோட N மடங்குக்கு வந்துட்டு இத்தனை வருஷத்துக்கு வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வச்சு வருது அப்படின்னா தென் அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு per annum, அதோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோவா இருக்குங்கிறது இங்கே கொஸ்டின். ஸோ R = 100 × N-1/T%. அடுத்தது அதே மாதிரி தான் அதே சர்டைன் சம் N டைம்ஸ். ஆனால் இங்கே எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஎஸ்க்கு பதிலாக R% அதாவது இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. டிஎஸில் எவ்வளோ அமௌண்ட்டாக இருக்குங்க தான் இந்த கொஸ்டின். ஸோ இப்போ T = N-1/R × 100 years. அடுத்தது சேம் N டைம்ஸில், ஆனால் டைம் T வந்துட்டு M டைமுக்கு சேஞ்ச் ஆகுது. அப்போ எவ்வளோவா இருக்கும், அப்போ இந்த T dash = M-1/N-1 × T years. நெக்ஸ்ட்டு இதில் வந்து நமக்கு ரேட் சேஞ்ச் ஆகுது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகுது. ஓகே, இது என்ன அப்படின்னா இங்கே சேஞ்ச் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட சேஞ்ச் R1 to R2, அதாவது ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஒரு சேஞ்சஸ் வந்தது எஸ்சி என்னவா இருக்குன்றது இங்கே இந்த கொஸ்டின். ஸோ எஸ்சி = PT × R1 - R2/100. நெக்ஸ்ட்டு சப்போஸ் அதுலேயே P சேஞ்சஸ், P அதாவது முதலீடு வந்துட்டு இப்போ P1 ஃபஸ்ட்டு ஒரு 50,000 கொடுத்துருக்கோம், அடுத்து ஒரு 20,000 கொடுத்துருக்கோம். ஸோ சேஞ்ச் பண்ணும் பொழுது அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா RT/100 × P1 - P2. நெக்ஸ்ட்டு
ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்துட்டு எடுத்துக்கிறோம், நம்ம கடன் வாங்கியிருக்கோம், n நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணணும். இஃப் தி வேல்யூ ஆஃப் ஈச் இன்ஸ்டால்மெண்ட் வந்து ஒரு இவ்வளோ அமௌண்ட் மந்த்லி பே பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. தென் இந்த பாரோட இந்த கடன் வாங்கின அமௌண்ட் எவ்வளோவா இருக்கும் நமக்கு, அதுதான் இந்த கொஸ்டின். இப்போ Z இஸ் ஈக்குவல் டு NA ப்ளஸ் RA பை 100 இன்ட்டு B இன்ட்டு N இன்ட்டு M/2. இங்கே வந்து R வந்து என்ன இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான், பட் B இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் பர் இயர். ஓகே, அடுத்தது இஃப் எ சர்டைன் சம், அதாவது அதே தான் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு P வந்துட்டு கடன் கொடுத்துருக்காங்க யாருக்கு, ஒரு எஸ்ஐ சைட்டில் வந்துட்டு A1 in TS அண்ட் A2 in T2S. இப்போ 2 இது கொடுத்துருக்கோம் அப்படின்னா இதில் வந்துட்டு நமக்கு P என்னவாக இருக்கும் அப்படின்னா A1 T2 மைனஸ் A2 T1 பை T2 மைனஸ் T1 அண்ட் R என்னவாக இருக்கும் இதோட இன்ட்ரெஸ்ட் A1 மைனஸ் A2 பை A1 T2 மைனஸ் A2 T1 இன்ட்டு 100%. அடுத்தது இதே தான் அதுலேயே வந்துட்டு A1 at R1% ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நான் ES சொல்லியிருக்கேன். நான் இங்கே வந்துட்டு அதே அமௌண்ட்டுக்கு R1%, A2 R2% கொடுத்துருந்தேன் அப்படின்னா P என்னவாக இருக்கும் அண்ட் T என்னவாக இருக்கும்ன்றதான் இந்த கொஸ்டின். ஸோ P ஈக்குவல் டு A2 R1 மைனஸ் A1 R2 பை R1 மைனஸ் R2 அண்ட் T வந்து என்ன அப்படின்னா A1 மைனஸ் A2 பை A2 R1 மைனஸ் A1 R2 இன்ட்டு 100. சேம் அதே கொஸ்டின் தான், கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு இது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அடுத்ததுக்கு ஈஸியாக உங்களுக்கு நீங்களாகவே வந்துட்டு ஃபார்மில் வந்து டெரைவ் பண்ண முடியும். ஓகே, அடுத்தது P1 வந்துட்டு ஒரு அமௌண்ட் வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் கடன் கொடுத்துக்கிறாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ்னா R1% பெர் ஆனம். அதே மாதிரி P2 இன்னொரு அமௌண்ட் வந்துட்டு R2% பெர் ஆனம் கொடுக்குறோம் அப்படின்னா தென் தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் தி ஹோல் சம். இப்போ ஹோலாக இதுக்கு வந்துட்டு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இந்த கொஸ்டின். ஸோ இப்போ P1 R1 ப்ளஸ் P2 R2 டிவைட் பை P1 ப்ளஸ் P2ங்கிறது தான் இந்த ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு ஓகே, இப்போ அதே தான் ஒரு n டைம்ஸ் அதே அமௌண்ட் கடன் கொடுக்குறோம், n பார்ட்ஸில் n டைம்ஸில் கொடுக்குறோம் அப்படின்னா அதோட ரேட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ R1 R2 Rn இந்த n டைம் பீரியட் T1 T2 அப் எக்ஸெட்ரா Tn ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ அதோட ரேஷியோ என்னவாக இருக்கும், 1/R1 T1 இஸ்டு 1/R2 T2 இஸ்டு 1 அப் எக்ஸெட்ரா 1/Rn Tn வரைக்கும் எடுத்துக்குவோம். அடுத்தது இங்கே P R அண்ட் T எல்லாமே வந்துட்டு சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது ஒரு கொஷின் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னவாக இருக்கும், அதுதான் இங்கே கேட்குறாங்க. இப்போ I1 இஸ் ஈக்குவல் டு P1 இன்ட்டு R1 இன்ட்டு T1 பை I2 இஸ் ஈக்குவல் டு I1 பை I2 ஈக்குவல் டு P1 இன்ட்டு R1 இன்ட்டு T1 பை P2 இன்ட்டு R2 இன்ட்டு T2. இங்கே I1 என்ன அப்படின்னா A1 மைனஸ் P1, I2 வந்துட்டு A2 மைனஸ் P2. அடுத்தது வந்து என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கடன் தொகையில் வந்து 1/A, அதாவது ஒரு 1000 ரூபாய் அப்படின்னா அதில் வந்து ஒரு 10 ரூபா. இப்போ 1/A ஒரு 4 பங்கு, 1/4 1/3 இந்த மாதிரி மடங்கு பங்கு எடுத்துப்போம். ஸோ இப்போ இன்வெஸ்ட் ரேட்டு 6%. ஒவ்வொரு இதுலேயும் வந்துட்டு ஒவ்வொரு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதோட ஒரிஜினல் சம்மு என்னவாக இருக்கும், இந்த ஆனுவல் இன்கம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ P ஈக்குவல் டு A இன்ட்டு 100 by R1 by A plus R2 by B மாற்றினா இங்கே A போட்டிருக்கேன், சாரி, R2 by B plus R3 by C. ஓகே, இவ்வளோ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் உள்ள ஃபார்முலாஸ் அண்ட் ஷார்ட்கட்ஸ். என்னக்கா இவ்வளோ என்ன சிஸ்டர் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாகவே தெரியும். ஒரு சிலது மட்டும்தான் நம்ம கொஞ்சம் மட்டா பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார்முலாஸ், மற்ற எல்லாமே ஒன்றுலேருந்து சேஞ்ச் மட்டும்தான் இருக்கும், வேறு ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ இதெல்லாம் ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு ஈஸியாக போடுறதுக்காக தான், வேறு ஒன்றில் டைம் எடுக்காமல் ஷார்ட்கட்டாக ஃபாஸ்ட்டாக போடுறதுக்காக இந்த ஃபார்முலா சொல்லியிருக்கோம். அடுத்தது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போயிடலாம், அதுலேயும் உள்ள ஃபார்முலாஸ் அண்ட் ஷார்ட்கட்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான சம்பளம் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா எல்லாமே நான் ஒரே வீடியோவில் கொடுத்துருந்தேன் அப்படின்னா அது ஒரு பெரிய வீடியோவாக இருக்கும், நமக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால தான். ஓகே, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் பெருசாக ஒன்றும் வேரி ஆகாதுன்ற மாதிரி சொல்ல மாட்டேன், கவலைப்படாதீங்க. கொஞ்சம் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்னு சொல்லுவாங்க. நார்மலாக நீங்கள் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி போட்டாலுமே கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட கற்றுக்கோங்க. அடிக்கடி நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்த்துருவோம். ஏ வந்து இங்கே என்ன அப்படின்னா P × 1 + R/100 த ஹோல் பவர் T. நமக்கு ஆல்ரெடி P என்னன்னு தெரியும், R